நாட்டுல ஒரு பகுதிக்கான சிறப்பு நிர்வாக விதிகள் பத்தி ஒரு முக்கியமான கோரிக்கை எழுந்திருக்கு லடாக்ல. ஆமா, 6வது அட்டவணை கோரிக்கை. அங்க நடந்த போராட்டங்கள் பத்தியும் கேள்விப்பட்டோம். இந்த 6வது அட்டவணை, அதாவது 6th ஷெட்யூல்னா என்ன? ஏன் லடாக் மக்கள் இதை கேக்குறாங்க? 6வது அட்டவணைங்கிறது நம்ம அரசியலமைப்புல ஒரு சிறப்பு அம்சம். இது முக்கியமா வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற சில பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்டது. எந்தெந்த மாநிலங்கள்? அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 மாநிலங்கள்ல இப்போ நடைமுறையில இருக்கு. சரி. அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட தனித்துவமான கலாச்சாரம், அவங்களோட நலன்கள் இதையெல்லாம் பாதுகாக்க அவங்களுக்கு கணிசமான தன்னாட்சி அட்டானமி கொடுக்கறது தான் இதோட நோக்கம். இது மத்த பழங்குடி பகுதிகளுக்கு இருக்கிற 5வது அட்டவணையிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 5வது அட்டவணையை விட 6வது அட்டவணை நிறைய தன்னாட்சி அதிகாரங்களை கொடுக்குது. ஓ, அப்படியா? ஆமா, இதுக்காக தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள் ஏடிசி உருவாக்குவாங்க. இந்த கவுன்சில்களுக்கு என்ன பவர் இருக்கும்? அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் உண்டு. அவங்க பகுதியில நிலம், காடுகள், ரிசர்வ் காடுகள் தவிர சொத்து, அவங்களோட பாரம்பரிய சட்டங்கள், பழக்க வழக்கங்கள் இது சம்பந்தமா சட்டம் ஏற்றலாம். ஆளுநரோட ஒப்புதல் வேணும் அதுக்கு. சரி. சின்ன சின்ன சிவில், கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க கோர்ட்ஸ் அமைக்கலாம். சில வரிகளை விதிக்கலாம், வசூலிக்கலாம். ம். அது மட்டுமில்ல, ஆரம்ப பள்ளிகள், டிஸ்பென்சரி, மார்க்கெட், ரோடு இந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவங்க பாத்துக்கலாம். அப்போ பார்லிமெண்ட் இல்ல ஸ்டேட் சட்டமெல்லாம் அங்க பொருந்தாதா? பொருந்தும், ஆனா நேரடியா இல்ல. சில மாற்றங்களோட இல்ல சில விதி விலக்குகளோட தான் பொருந்தும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற தன்னாட்சி. புரியுது. அப்ப லடாக் மக்களும் அவங்களோட தனித்துவமான அடையாளம், கலாச்சாரம், நிலப்பரப்பு பாதுகாக்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவைன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம்.